மே 7, 2020 அன்று நடந்த ஊழிநூல் விளக்க உரை பகுதி 10 3 வகை அண்டப் பொருட்கள் பற்றி ஊழிநூலில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கு ஆசான்மா செந்தமிழன் அவர்கள் விளக்கம் கூறுகிறார். அனைவருக்கும் வணக்கம். சீர்மையியலுடைய பிற்பகுதியை அடைந்திருக்கிறோம். இந்த பகுதி பொருட்களின் வகைகளை பற்றி விளக்குகிறது. சீர்மை என்பது என்ன? மிகை, குறை, நேர், எதிர் ஆகியவற்றின் புணர்ச்சி எவ்வாறானது? மனித புலனறிவின் காட்சிக்கு எது எட்டும் எது எட்டவில்லை? எவ்வாறான பொருட்கள் எல்லாம் பேரண்டத்தில் உள்ளன? பேரண்டத்தின் அடிப்படை வடிவியல் என்ன? எந்த வடிவத்தில் பேரண்டம் உள்ளது என்பதை பற்றியெல்லாம் இதுவரை கண்டிருக்கிறோம். இப்பொழுது பொருட்கள் என்ற தலைப்பில் பொருட்களின் 3 வகைகளை பற்றி காண இருக்கிறோம். அண்ட பொருட்கள் 3 வகைப்படும். இந்த 3 வகையினுள் அண்டத்தின் எல்லா பொருட்களையுமே தொகுத்து விட இயலும். எந்த பொருளாக இருந்தாலும் இந்த 3 வகையினுள் அடங்கும். முதற்பொருள், இடைப்பொருள், கடைப்பொருள் என்பவை அவை. முதற்பொருள் சிவசக்தி செயல்பாடுகளின் விளைவே அண்டத்தையும் எல்லா பொருட்களையும் வெளிப்படுத்துகின்றன என்பதால் சிவசக்தியே முதற்பொருள். சிவமும் சக்தியும் முதற்பொருள் என்பது இதுவரை விளக்கப்பட்ட உரையின் பாடங்களிலிருந்து உங்களாலே எளிதில் புரிந்து கொள்ள இயலும். அதுவே மூலம், அதுவே முதல் என்பதனால் சிவசக்தியே முதற்பொருள். சிவசக்தியை முதல் பொருள் என்று அழைக்கலாமா என்ற ஒரு கேள்வி எழுவது இயல்பு. முதற்பொருள் என்று அழைக்க வேண்டும். அதுவே பொருத்தமானது, அதுவே உண்மை. பொருள் எனும் சொல் இன்றைக்கு நடைமுறையில் உள்ள அர்த்தம் என்ற சொல்லுக்கு நிகரான பொருள் கொண்டது. பொருள் என்றால் ஒரு கருத்தின் விளக்கம், ஒரு சொல்லின் விளக்கம், ஒரு சொல்லின் மறைவாக உள்ள கருத்து ஆகியனவெல்லாம் பொருளாக உள்ளன. அந்த வகையிலும் சிவசக்தியே முதற்பொருள். யாவற்றுக்கும் முதலாக இருந்து எல்லா சொற்களுக்கும், எல்லா கட்டமைப்புகளுக்கும், எல்லா உருக்களுக்கும் முதல் நிலையில் இருப்பவை சிவசக்தியே. இந்த சிவசக்தி எனும் முதற்பொருளில் இருந்துதான் பிற பொருட்கள் உருப்பெறுகின்றன, வடிவம் பெறுகின்றன. நீங்கள் ஒரு பொருளை காண்கிறீர்கள். அந்த பொருள் ஒரு குறிப்பிட்ட ஆக்கத்தில் உள்ளது. ஒரு பெட்டியை காண்கிறீர்கள் என்றால் அந்த பெட்டி மரத்தால் செய்யப்பட்டிருக்கலாம். அதில் சில உலோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அதை ஒரு மரப்பெட்டி என்று நீங்கள் அழைக்கலாம். அது ஒரு பொருள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. ஆனால் அந்த பெட்டி எப்பொருளால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொருளின் முதல் நிலையில் இருப்பது சிவமும் சக்தியும். மரப்பெட்டி என்றாலும் மரம் எனும் ஒரு பொருளின் முதல் நிலையில் சிவமும் சக்தியும் மறைவாக இருந்து தம்முடைய இயல்புகளை உள்ளடக்கி வைத்து தம்முடைய வடிவங்களை வெளிப்படுத்தியதன் விளைவே மரம். அதுவே பிறகு மரப்பெட்டி என்று ஆகியிருக்கிறது. இவ்வாறு எப்பொருளை கண்டாலும் அப்பொருளில் சிவமும் சக்தியும் பொதிந்துள்ளன. சிவசக்தியின் வெளிப்பாடே இப்பொருள் என்ற உணர்தலும் புரிதலும் வேண்டும். ஆகவேதான் இங்கு முதற்பொருள் சிவசக்தி என்று குறிக்கப்படுகிறது. இரண்டாவது இடைப்பொருள். ஐம்பூத ஒழுங்குகளுக்கு உட்பட்ட தன் விடுதலை பெற்ற தனக்கான செயல் ஒழுங்குகளை தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய பொருட்கள் இடைப்பொருட்கள் ஆகும்.
ஐம்பூத ஒழுங்குகளுக்கு உட்பட்ட பொருள் என்றால் ஐம்பூதங்களால் ஆக்கப்பட்ட பொருள் என்று பொருள். சிவசக்தி ஐம்பூதங்களுக்கு முந்தைய நிலை, ஆகவே அது முதற் பொருள் எனப்பட்டது. சிவசக்தி நிலையில் ஐம்பூதங்களே இல்லை. ஐம்பூதங்களே சிவசக்தியின் புணர்ச்சி வெளிப்பாடுதான். ஆகவே முதற் பொருள் வேறு, இடைப்பொருள் வேறு, முற்றிலும் வேறு. இந்த இடைப்பொருள் எனப்படுவது நாம் பேரண்டத்தில் காணும் எல்லா பொருட்களையும் குறிப்பது. ஐம்பூத ஒழுங்குகளுக்கு உட்பட்ட என்ற சொற்றொடர் ஐம்பூத ஒழுங்குகளுக்கு உட்பட்ட, ஐம்பூத ஒழுங்குகளை மீறாத, ஐம்பூத ஒழுங்குகளை சிதைக்காத என்ற இன்றியமையாத பொருள்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. ஏதேனும் ஒரு பொருள் ஐம்பூத ஒழுங்குகளை சிதைக்க தொடங்கினால் அது பொருள் என்ற இலக்கணத்திலிருந்து மீறி சென்று விடுகிறது. இடைப்பொருள் அல்லது அது எந்த பொருளும் அல்ல என்ற நிலையிலிருந்து மீறி செல்கிறது. தன் விடுதலை பெற்று தனக்கான செயல் ஒழுங்குகளை தானே உருவாக்கி கொள்ளக்கூடிய பொருட்கள் தான் இடைப்பொருட்கள் எனப்படுகின்றன. இந்த இடைப்பொருட்களுக்கு தன் விடுதலை உண்டு. தனக்கான செயல் ஒழுங்குகளை தானே உருவாக்கி கொள்ளும் நிலைதான் தன் விடுதலை. எல்லா பொருட்களுக்கும், இடைநிலையில் உள்ள எல்லா பொருட்களுமே தன் விடுதலை பெற்றவை. மூன்றாவதாக உள்ள கடைப்பொருள் இடைப்பொருள்களின் செயல் விளைவுகள். இந்த இடைப்பொருள்கள் எல்லாம் செயல்பட்டு எவற்றை வெளிப்படுத்துகின்றனவோ அவையெல்லாம் கடைப்பொருட்கள். இவற்றை சற்று விளக்கமாக காணலாம். ஐம்பூத சீர்நிலை என்பது ஐம்பூதங்களும் கூடி பொருந்தி தன் விடுதலை பெற்ற ஒரு கட்டமைப்பினை உருவாக்கி அக்கட்டமைப்பு தன்னை ஒத்தவற்றை பெருக்கும் நிலையாகும். இது இடைப்பொருளுக்கான விளக்கம். ஐம்பூத சீர்நிலை என்பது என்ன? இடைப்பொருள் ஐம்பூத சீர்நிலை கொண்டது, ஐம்பூத ஒழுங்குகளுக்கு உட்பட்டது என்று உரைத்தோம். ஐம்பூத சீர்நிலை என்பது என்ன? ஐம்பூத சீர்நிலை என்றால் ஐந்து பூதங்களும் கூடி பொருந்தி தன் விடுதலை பெற்ற ஒரு கட்டமைப்பினை உருவாக்கி அக்கட்டமைப்பு தன்னை ஒத்தவற்றை பெருக்கும் நிலையாகும். ஆகாயம் முதல் நிலம் வரையிலான ஐந்து பூதங்களும் தம்முள் பொருந்தி ஒரு கட்டமைப்பினை உருவாக்குகின்றன. அந்த கட்டமைப்பு அப்படியே இருக்கக்கூடாது. அது தன்னை ஒத்தவற்றையெல்லாம் பெருக்க வேண்டும். அவ்வாறு பெருக்கினால்தான் அது இடைப்பொருள். அவ்வாறு பெருக்கவில்லை என்றால் அது இடைப்பொருள் என்ற இலக்கணத்தில் வராது. இதுதான் கருத்து. ஒரு பறவை இருக்கிறது. அந்த பறவை ஐம்பூத சீர்நிலையின் விளைவு. ஒரு மான் இருக்கிறது. அந்த மானும் ஐம்பூத சீர்நிலையின் விளைவு. இந்த இரு உயிரினங்களையும் ஒரு சான்றாக கொள்ளுங்கள். பறவையின் உடலில் ஐம்பூத சீர்நிலை வேறு, மானின் உடலில் ஐம்பூத சீர்நிலை வேறு. நீர், வெப்பம், காற்று ஆகியனவெல்லாம் விகிதத்தில் மாறுபட்டிருந்தால்தான் இது பறவை, அது மான் என்ற நிலையே வரும். மான் உடலில் எவ்வளவு நீர் இருக்கிறது, வெப்பம் இருக்கிறது, காற்று இருக்கிறது, அதை போல அப்படியே பறவையின் உடலிலும் இருந்தால் பறவையின் உடல் சிதைந்து போகும். இந்த விகிதம் மாறுபட வேண்டும். பொருளுக்கு பொருள் மாறுபட வேண்டும். அவ்வாறு மாறுபட்டால்தான் வெவ்வேறு உயிரின கூட்டம், வெவ்வேறு பொருள் கூட்டம் உருவாகும். இதுதான் ஐம்பூத சீர்நிலையுடைய அடிப்படை. மனிதரில் கூட ஒரு மனிதருடைய உடலில் உள்ள ஐம்பூத சீர்நிலைக்கும் மற்ற மனிதருடைய ஐம்பூத சீர்நிலைக்கும் வேறுபாடு உண்டு. ஒட்டுமொத்தமாக மனிதர்களுக்கென்று ஒரு ஐம்பூத சீர்நிலை உண்டு. அந்த சீர்நிலை மனிதர் வேறுபடுவதும் உண்டு. ஏன் இவ்வாறு வேறுபடுகிறது என்றால், ஒவ்வொரு கட்டமைப்பும் தனித்தன்மை கொண்டது. ஒரு மனித உடல் என்பது ஒரு கட்டமைப்பு. அது ஐம்பூத சீர்நிலையின் ஆக்கம்.
இந்த தனித்தன்மை கொண்ட கட்டமைப்புகள் அல்லது உடல்கள் தன்விடுதலையுடன் இருக்க வேண்டும். தன்விடுதலை என்பது இங்கு மிகவும் இன்றியமையாத ஒரு கருத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு உடலும் தன்னுடைய செயல்பாடுகளை தானே தீர்மானிக்க வேண்டும் என்பதுதான் தன்விடுதலை. புழுக்கள், பூச்சிகள், பறவைகள் போல மனித உடலும் தன்னுடைய செயல்பாடுகளை தானே தீர்மானிக்க வேண்டும். எங்கு வெப்பம் குறைவாக இருக்கிறதோ அங்கு வெப்பத்தை அனுப்ப வேண்டும். எங்கு குளிர்ச்சி குறைவோ அங்கு குளிர்ச்சியை அனுப்ப வேண்டும். எங்கு துடிக்க வேண்டும், எங்கு அடங்க வேண்டும், எங்கு எழ வேண்டும், எங்கு தணிய வேண்டும் என்பவற்றையெல்லாம் ஒவ்வொரு உடலும் தானே தீர்மானிக்கிறது. இதுதான் தன்விடுதலையின் ஒழுங்கு எனப்படுவது. இதற்காக புறத்திலிருந்து எவற்றையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவ்வுடல் எடுத்துக்கொள்கிறது. ஐம்பூதங்களில் எவற்றையெல்லாம் புறத்திலிருந்து ஈர்க்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் ஒவ்வொரு உடலும் புறத்திலிருந்து ஈர்த்து கொள்கிறது. உள்ளே இருப்பவற்றை வெளிப்படுத்த வேண்டும் அல்லது வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் ஒவ்வொரு உடலும் தானே வெளியே அனுப்புகிறது. இதற்கு ஒரு உடல் இன்னொரு உடலை சார்ந்து இருப்பதில்லை. இதுதான் கருத்து. ஒரு உடல் உயிர்ப்புடன் இருப்பதற்கும் செயல்பட்டு கொண்டே இருப்பதற்கும் தேவையான எல்லா ஒழுங்குகளும் அவ்வுடலின் உள்ளேயே உள்ளன. இதுதான் ஐம்பூத சீர்நிலையில் உள்ள கட்டமைப்பு. இவ்வாறு செயல்படும் எல்லா பொருட்களும் விடுதலை அடைந்தவை, அதாவது தன் விடுதலை அடைந்தவை. அடுத்ததாக இந்த கட்டமைப்புடைய மற்ற இலக்கணம் தன்னை ஒத்தவற்றை பெருக்கும் நிலை ஆகும். இடைப்பொருள் என்று எதை சொல்கிறோம்? ஒரு பாறையை இடைப்பொருள் என்கிறோமா? மலையை இடைப்பொருள் என்கிறோமா? மணல் குவியலை இடைப்பொருள் என்கிறோமா? இல்லை. இடைப்பொருள் என்று ஒரு பொருளை நாம் அழைக்க வேண்டுமென்றால் அப்பொருளுக்கென்று சில இலக்கணங்கள் உண்டு. அவை 1 ஐம்பூத சீர்நிலை, 2 தன் விடுதலை, 3 தன்னை ஒத்தவற்றை பெருக்குதல். மனிதர்கள் புணர்ந்து மனித குழந்தையை பெற்றெடுத்தல், கோழிகள் கோழி குஞ்சுகளை பெற்றெடுத்தல், தாவரங்கள் தம்முடைய இனத்தை விதைகளின் வழியாகவும் பிற வகைகளிலும் பெருக்குதல். இவையெல்லாம் தன்னை ஒத்தவற்றை பெருக்குதல். எது ஒன்று தன்னை ஒத்தவற்றை பெருக்குகிறதோ அது இடைப்பொருள் என்று புரிந்து கொள்க. ஒரு பெரிய பாறை கிடக்கிறது. அந்த பாறையில் இந்த இலக்கணம் எதுவும் இல்லை. ஐம்பூத சீர்நிலை அந்த பாறையில் உண்டா? இல்லை. ஏனென்றால் அந்த பாறை நிலம் என்னும் இயல்பில் மிகுந்து கிடக்கிறது. அதில் நீர் குறைவு, வெப்பம் குறைவு, காற்று மிகவும் குறைவு. ஆகாயம் என்னும் வெளிக்கான வாய்ப்பும் பாறையில் குறைவு, மிகவும் திண்மமாக அடர்த்தியாக இருக்கிறது. ஆகவே முதல் இலக்கணத்தில் பாறை இல்லை. தன்னுடைய ஒழுங்குகளை தானே சீரமைத்துக் கொள்கிறதா ஒரு பாறை? இல்லை. புறத்தாக்குதலுக்கு ஆட்படுகிறது. யார் வேண்டுமானாலும் வெட்டலாம், உடைக்கலாம், சிதைக்கலாம். மழை வந்து அதை கரைக்கும், வெயில் அதை பிளக்கும், காற்று அதை சிதைக்கும். பாறைக்கும் அதை ஒத்த பொருட்களுக்கும் தன் விடுதலை இல்லை. ஒரு பாறை தன்னை ஒத்தவற்றை பெருக்குகிறதா? அவ்வாறு பெருக்காது. யாரேனும் உடைத்து எடுத்து சென்றால் உண்டு. அதை எந்த வடிவத்தில் சிதைத்தாலும் பாறை எதுவும் செய்யாது. ஆக இடைப்பொருள் என்று இங்கு நாம் வழங்கும் பொருட்கள் எல்லாம் இந்த 3 இலக்கணங்களுக்கு உட்பட்டவை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதேவேளை இடைப்பொருள் என்று அழைக்கப்படும் அனைத்துமே உயிரின கூட்டம் என்ற முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். பாடத்தின் பிற்பகுதியில் அதை உங்களால் விளங்கிக் கொள்ள இயலும். இந்த இலக்கணம்தான் அடிப்படையானது. புவியின் உயிரினங்கள் யாவும் இவ்வகையின. புவியில் உள்ள எல்லா உயிரினங்களுமே இடைப்பொருட்கள் தான். அதேவேளை இடைப்பொருள் என்றாலே புவி உயிரினம் மட்டும் அல்ல. புவி எனும் கோளமே ஒரு இடைப்பொருள் தான். புவி எனும் கோளம் ஐம்பூத சீர்நிலையில் உள்ளது. அதை நீங்கள் அறிவீர்கள். புவி எனும் கட்டமைப்பு தன் விடுதலை கொண்டது. தன்னைத்தானே அது ஒழுங்கு செய்து கொள்கிறது.
நீர் மிகுந்தால் வெப்பத்தினாலோ காற்றினாலோ அதை தணிக்கிறது. காற்று மிகுந்தால் பிற பூதங்களால் அதை தணிக்கிறது. புவிக்கு நிலைத்தன்மை உண்டு. ஒரு குறிப்பிட்ட வடிவில், ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் அது நிலையாக இருக்கிறது, நீடிக்கிறது. இவ்வாறு நிலைப்பதற்கும் நீடிப்பதற்கும் புவி தன் விடுதலையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. புவி தன் விடுதலையுடன் இருக்கிறது. அது பிற பொருட்கள், புவிக்கு வெளியே உள்ள பொருட்கள் அல்லது புவியின் உள்ளே உள்ள பொருட்களால் புவி சிதைக்கப்படுவதே இல்லை. ஏதேனும் சிதைவு நேர்ந்தால் உடனடியாக சில ஏற்பாடுகளை செய்து புவி அந்த சிதைவை போக்கிவிடுகிறது. உடனடியாக தன்னை சீரமைத்துக் கொள்கிறது. இதை புவி மிக மிக நீண்ட காலமாக நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்ட காலத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, புவி தன்னை ஒத்தவற்றை பெருக்குகிறது என்ற கருத்து இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புவியில் உள்ள எல்லா உயிரின பொருட்களும், எல்லா பொருட்களுமே புவியின் தன்மையை ஒத்தவைதான். ஏற்கனவே பாறையை பற்றி குறிப்பிட்டோம், மலைகளை பற்றி குறிப்பிட்டோம். பாறை, மலை, மணல் என்று எதுவாகினும் அது புவியின் தன்மையை ஒத்த பொருள்தான். புவியின் தன்மைக்கு ஒவ்வாத எதையும் புவி தன்னுடைய எல்லைக்குள்ளே அனுமதிக்காது. விண்ணிலிருந்து ஒரு விண்மீன் எரிந்து வந்து விழுவதாக இருப்பினும் தன்னுடைய எல்லைக்குள் வரும் அந்த பொருளை புவி பொசுக்கி சாம்பலாகத்தான் கீழே அனுப்பும். தன்னுடைய இயல்புக்கு ஏற்றவாறு விண்ணிலிருந்து வரும் எல்லா பொருட்களையுமே புவி மாற்றி அமைத்துவிடும். தன்னை ஒத்தவற்றைத்தான் புவி பெருக்குகிறது. இங்கே உள்ள எல்லா உயிரினங்களும், உயிரற்ற பொருட்களும் புவியின் தன்மைக்கு ஒத்தவையே. புவியின் தன்மைக்கு ஒவ்வாத எதையும் புவி அப்படியே வைத்திருக்காது. மனித அறிவு புவியின் தன்மைக்கு ஒவ்வாத சில பொருட்களை செய்தாலும் அவற்றையெல்லாம் கால ஓட்டத்தில் புவி தன்மைப்படுத்தி தன்னை ஒத்தவையாக மாற்றியமைத்துவிடும். எது ஒன்று தன் விடுதலையுடன் இருக்கிறதோ, எது ஒன்று ஐம்பூத சீர்நிலையில் இருக்கிறதோ, அது தன்னை ஒத்தவற்றை பெருக்கிக் கொண்டே இருக்கும். அதை தடுக்க இயலாது. வெறும் பிள்ளை பெறுவது, குஞ்சு பொரிப்பது ஆகிய செயல்பாடுகளுக்கான கருத்து மட்டும் அல்ல இது. இடைப்பொருட்களின் எல்லா செயல்பாடுகளும் தன்னை ஒத்தவற்றை பெருக்குவதே. அவ்வகையில் புவி, நிலா போன்ற அண்டத்தில் உள்ள பல பொருட்கள் இடைநிலை பொருட்கள் தான் என்பதை அறிந்து கொள்க. விண்மீன்கள், பல கோள்கள் ஆகியனவெல்லாம் இடைநிலை பொருட்கள் தான். இந்த இடத்தில் ஐம்பூத சீர்நிலை என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஐம்பூத சீர்நிலை என்பது எல்லா பூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் இருந்து ஒரு கட்டமைப்பை நிலைநிறுத்துவது. அதுதான் ஐம்பூத சீர்நிலை. அந்த விகிதம் என்ன என்பதை நாம் அறியும். அதை முதற்பொருளே அறியும். தாவரங்களில் கூட வாழை மரத்துக்கு ஒரு சீர்நிலை உண்டு, தேக்கு மரத்திற்கு வேறு சீர்நிலை உண்டு. இரு மரங்களும் நீர், வெப்பம், காற்று ஆகியன பொதிந்தவையே. ஆனால் இந்த நீர், வெப்பம், காற்று ஆகிய பூதங்களின் விகிதம் இரு மரங்களுக்கும் வேறு வேறு. ஒரு மரத்திற்கான விகிதத்தை இன்னொரு மரத்தோடு பொருத்தி பார்க்கக்கூடாது. சீர்நிலை என்பது அச்சு அசலாக ஒன்றைப் போலவே இன்னொன்று இருப்பது அல்லது சமமாக இருப்பதல்ல. ஒரு கட்டமைப்பு நிலைக்க வேண்டுமென்றால் என்ன விகிதம் அமைய வேண்டுமோ அந்த விகிதத்தில் இருந்தால் அது சீர்நிலை. மனித உடலில் 3/4 பங்கு நீர் இருக்க வேண்டும், இருந்தால்தான் இந்த கட்டமைப்பு நிலைக்கும் என்பது இலக்கணம். இந்த 3/4 பங்கு என்பது மனித உடலுக்கான சீர்நிலை, நீரின் சீர்நிலை. ஆகவே ஐம்பூத ஒழுங்கு, ஐம்பூத சீர்நிலை என்று நாம் கூறும்போது அது விகிதத்தின் அடிப்படையிலானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விண்மீன்கள்
ஐம்பூத சீர்நிலையில் உள்ளன என்கிறோம். விண்மீன்களில் நீர்மம் குறைவு. நீர் உண்டு, நீர்மம் உண்டு, ஆனால் நீர்மம் மிகவும் குறைவு. ஆனாலும் அது ஐம்பூத சீர்நிலை தான் என்கிறோம். ஏனெனில் விண்மீன் என்னும் கட்டமைப்பு நிலைபெற வேண்டும் என்றால் அங்கு நீர்மம் குறைவாக இருக்க வேண்டும். இவ்வாறு பேரண்டத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் இவையெல்லாம் ஐம்பூத சீர்நிலையில் உள்ளனவா இல்லையா, இவையெல்லாம் தன்னை ஒத்தவற்றை பெருக்குகின்றனவா இல்லையா என்றெல்லாம் நீங்கள் கண்டு புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, கடைநிலை பொருட்கள் பற்றி விளக்குவதற்கு முன்பு ஒழுங்கு என்ற கருத்தை விளக்குவோம். ஒழுங்கு அல்லது தன் விடுதலை என்று குறிப்பிட்டோம். ஒழுங்கு என்பது என்ன? ஒழுங்கு எனப்படுவது பன்மயத்தை விரிக்கும் கட்டமைப்பு என்பது மறைமொழி. ஒழுங்கு எனும் கருத்து பன்மயத்தை விளைவிக்கும். ஒழுங்குகளின் நோக்கமே பன்மய கட்டமைப்பு தான். எது ஒழுங்குடன் உள்ளதோ அது ஒற்றைத்தன்மையற்றது. அதன் செயல்பாடுகளில் வெளிப்பாடுகளில் பன்மயம் மிகுந்திருக்கும். இதுவே ஒழுங்கு எனப்படுவது. ஒரு பொருள் ஒழுங்குடன் இருக்கிறது என்றால் அது ஒற்றைத்தன்மையில் இருக்காது, அது பன்மயமாக இருக்கும். ஏற்கனவே கண்ட அதே சான்றை காண்போம். பாறை கிடக்கிறது, அதில் என்ன பன்மயம் இருக்கிறது? அது ஒற்றைத்தன்மை கொண்டது. அதில் பன்மயம் மிகவும் குறைவு. பாறை என்றால் இதுதான், இப்படித்தான் என்று அதன் தன்மைகளை ஒரு சிலவற்றினுள் அடக்கிவிடலாம். அதன் செயல்பாடு, அது வெளிப்படுத்தும் இயல்பு ஆகியனவெல்லாம் விரிந்து கொண்டே இருப்பதில்லை. அந்த செயல்பாடுகளும் இயல்புகளும் நிலைநிறுத்தப்பட்டவை, இவ்வளவுதான் எனும் நிலை கொண்டவை. மேலும் புற காரணிகளின் தாக்கத்திற்குத்தான் பாறை மிகுதியாக ஆட்படுமே அன்றி அதன் அகக்காரணி செயல்பாடுகள் மிகவும் குறைவு. ஆகவே அது ஒழுங்கில் இல்லை. இங்கு நாம் எதை ஒழுங்கு என்று குறிப்பிடுகிறோமோ அந்த ஒழுங்கில் அது இல்லை என்பது கருத்து. ஒரு சின்னஞ்சிறிய செடி இவ்வாறானதாக இருப்பதில்லை. அது பன்மயத்துடன் இருக்கிறது. அதிகாலையில் அதன் தளிர்கள் ஒரு வண்ணத்தில் இருக்கின்றன. உச்சி வெயிலில் அந்த தளிர்கள் வேறு வண்ணத்தில் இருக்கின்றன. மாலையில் இரவில் வெவ்வேறு வண்ணங்களை வெளிப்படுத்துகின்றன. இது எல்லா தாவரங்களுக்கும் பொருந்தும். பசுமை என்று நீங்கள் எதை காண்கிறீர்களோ அந்த பசுமையின் பல கற்றைகள், பல வண்ண வேறுபாடுகள் காலை முதல் இரவு வரை மாற்றமடைந்து கொண்டே இருக்கும். இதுதான் பன்மயம் எனப்படுவது. ஒரு சிறு செடி, ஒரு புழு, பூச்சி ஆகியன கூட பன்மயத்துடன் இருக்கின்றன. அவற்றின் செயல்பாடுகளை அறுதியிட்டு வரையறுத்து பட்டியலிடவே இயலாது. ஒரு தேனீ என்னவெல்லாம் செய்கிறது என்பதை ஒரு பட்டியலுக்குள் அடக்க இயலாது. ஒரு சிறுத்தை எவ்வளவு விரைவாக ஓடும் என்பதை துல்லியமாக கணக்கிடவே இயலாது. தேவைக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, உணர்ச்சி நிலைகளுக்கு ஏற்ப அதன் வேகம் மாறுபட்டு கொண்டே இருக்கும். உயிரின கூட்டத்தின் எந்த இயல்பு தொகுப்பையும் ஒரு வரையறைக்குள் அடக்க இயலாது. அதுதான் பன்மயம். எந்த ஒரு பொருள் அல்லது எந்த ஒரு உயிரினம் தன் விடுதலை அடைந்ததோ அது ஒழுங்குடன் இருக்கிறது. தன் விடுதலை அடைந்த ஒழுங்குடன் இருக்கும் எந்த பொருளும் பன்மயமாகத்தான் இருக்கும், ஒற்றைத்தன்மையில் அடங்காது. இது இந்த ஊழி காலத்திற்கான இன்றியமையாத கருத்து. இது புவி ஓர் இடைநிலை பொருள். இப்பொருள் தன் விடுதலை கொண்ட பன்மய கட்டமைப்பு என்று உரைக்கப்பட்டுள்ளது. புவி ஒற்றைத்தன்மை கொண்டதல்ல, அது பன்மயம் மிகுந்தது. எவ்வளவு தன்மைகள் இருக்கின்றன புவியில், எவ்வளவு உயிரின கூட்டம், புவியின் செயல்பாடுகளில் எத்தனை வேறுபாடுகள், மாறுபாடுகள், இங்கு எவ்வளவு வண்ணங்கள் இருக்கின்றன. புவிக்கு இயல்புகள் எவ்வளவு உள்ளன, இவற்றையெல்லாம் அறுதியிட்டு வரையறுத்து எழுதவோ புரிந்து கொள்ளவோ இயலவில்லை அல்லவா? இதுதான் புவியின் பன்மயம். இது மனிதருக்கும் பொருந்தும், பிற உயிரினங்களுக்கும் பொருந்தும்.
இடைநிலை பொருட்கள் தன்னை ஒத்தவற்றை பெருக்குதல் எனும் இயல்பு கொண்டவை. புவி எனும் இடைநிலை பொருள் தன்னை ஒத்த உயிரின கூட்டத்தை பெருக்கிக் கொண்டுள்ளது. விடுதலையில் இருந்தே ஒழுங்கு உருவாகும் என்று முன்னர் உரைத்தது உயிரின உருவாக்கத்துக்கும் பொருந்தும். ஒழுங்கு எனும் அடித்தளத்தில்தான் பன்மய பெருக்கம் நிகழும். எது ஒழுங்குடன் இருக்கிறதோ அங்குதான் பன்மயம் நிகழும். இந்த கருத்திலிருந்து இன்றைய மனித நடைமுறைகளை பற்றி சில விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. நிலைநிறுத்தப்பட்ட விதிகள், பன்மயத்துக்கு எதிரான செயல்கள் மனிதர்களின் கட்டமைப்பிலும் மனம் மற்றும் அறிவு நிலையிலும் உருவாகி வளர்ச்சியடைந்ததன் விளைவுதான் இக்காலத்தில் ஊழியாக விளைகிறது. மனிதர்கள் நிலைநிறுத்தப்பட்ட விதிகளை பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது அடிப்படையான கருத்து. இதை நாம் வேறு வேறு உரைகளில் விளக்கியிருக்கிறோம். நிலைநிறுத்தப்பட்ட விதிகள், பன்மயத்துக்கு எதிரான செயல்கள் இங்கு உள்ளன. தொழில் செய்யும் முறை, மனிதரோடு மனிதர் பழகும் முறை, இயற்கைக்கும் மனிதருக்குமான செயல்பாட்டு முறைகள் ஆகியனவெல்லாம் ஒரு சில குறிப்பிட்ட விதிகளில் அடங்கிவிட்டன. ஒரு மனிதர் பிறந்து வளர்ச்சியடைந்து மரணமடையும் வரை அவர் தன்னுடைய பன்மயத்தை விரித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவே அவருடைய ஒழுங்கின் சாரம். அந்த தன் விடுதலை அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது எல்லா மனிதருக்கும் வழங்கப்பட்டது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட முறையில் மட்டுமே ஒவ்வொரு மனிதரும் தம்முடைய வாழ்க்கை முறையை, பொருளாதார நடவடிக்கைகளை வடிவமைத்து கொள்ளும்போது அவர்களுடைய பன்மயம் சிதைகிறது. இன்றைய கல்வி முறையில் உள்ள சீருடை, கல்வி கற்கும் முறை, கற்பிக்கும் முறை ஆகியனவெல்லாம் இளம் வயதிலேயே பன்மயத்தை சிதைப்பன. ஒற்றைத்தன்மைதான் இங்கு நிலைநாட்டப்படுகிறது. சீருடை என்பதே ஒற்றைத்தன்மைக்கான சிறந்த சான்று. தலைமயிரை ஒரே வகையில் வெட்டி கொள்ளுதல், ஒரே வகையில் பேசுதல், ஒரு குறிப்பிட்ட மொழியில் மட்டுமே கல்வி கற்றல், அந்த குறிப்பிட்ட மொழியும் அயல் மொழியாக இருத்தல், இயல்பான தாய்மொழியாக இல்லாதிருத்தல் ஆகியனவெல்லாம் ஒற்றைத்தன்மைக்கான சிறந்த சான்றுகள். இந்த இளம்பருவத்து கல்வி முறையில் தொடங்கி மனிதர்களுடைய உணவு பழக்கம், அவர்களுடைய அன்றாட செயல்பாடுகள், அவர்களுடைய தொழில் நடவடிக்கைகள் ஆகிய அனைத்தையும் நீங்களே பட்டியலிட்டு பாருங்கள். மனிதர்களுக்கு பன்மயம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். பன்மயம் இல்லை, ஒற்றைத்தன்மைதான் உள்ளது. ஒற்றைத்தன்மை என்றால் ஒன்று என்று பொருள் அல்ல. ஒரு சில தன்மைகள் மட்டுமே உள்ளன என்று பொருள். மனிதர்களுக்கு ஒற்றைத்தன்மைதான் உள்ளது என்றால் அவர்கள் தன் விடுதலையை புறக்கணித்து விட்டார்கள் என்று பொருள். வழங்கப்பட்ட தன் விடுதலையை அவர்கள் ஏற்கவில்லை என்று பொருள். தன் விடுதலையை புறக்கணித்தால் ஐம்பூத சீர்நிலை கெட்டுப்போகும். இதை மன அயற்சி, மன அழுத்தம், சோர்வு என்றெல்லாம் அழைக்கலாம். எப்படி அழைத்தாலும் ஐம்பூத ஒழுங்கு குலையும். ஐம்பூத ஒழுங்கு குலைந்தால் அந்த பொருள் சிதைந்து போகும். அவ்வளவுதான். மனித உடலாக இருப்பினும் எதுவாக இருப்பினும் அது சிதைந்து போகும். மனித அறிவில் எழுந்த நிலைநிறுத்தப்பட்ட கட்டமைப்புகளை சிதைப்பது சக்தியின் செயல். மனித அறிவினால் எழுப்பப்பட்ட நிலைநிறுத்தப்பட்ட கட்டமைப்புகளை சக்தி சிதைக்கிறாள். ஏனென்றால் சக்தி தொடர்ந்து அசைந்து கொண்டிருப்பது, தொடர் செயல்பாடு கொண்டது. அது மனிதர்கள் அறிவிலிருந்து எழுப்பும் எந்த ஒரு கட்டமைப்பையும் நிலைபெறச் செய்யாது. ஐம்பூத சீர்நிலையுடன் பன்மயம் மிக்க தன் விடுதலை அடைந்த ஒத்தவற்றை பெருக்கும் வகையிலான கட்டமைப்புகள் மனித சிந்தனை செயல்பாடுகளால் சிதைக்கப்படுகின்றன. காடுகளை அழித்தல், மலைகளை அழித்தல், சுரங்கம் தோண்டுதல், புவிக்கு பொருத்தமற்ற வகையில் உற்பத்தி பொருட்களை பெருக்குதல், தொழிற்சாலைகளை அமைத்தல் ஆகியவற்றையெல்லாம் இங்கு பொருத்தி பார்த்து கொள்ளுங்கள்.
இவையெல்லாம் என்னவென்றால் ஐம்பூத நிலையுடன் பன்மயம் மிக்க தன் விடுதலை அடைந்த ஒத்தவற்றை பெருக்கும் வகையிலான கட்டமைப்புகள், காடுகள், ஆறுகள், கடல் உள்ளிட்ட அனைத்துமே ஐம்பூத சீர்நிலையும் தன் விடுதலையும் கொண்டவை. இவையெல்லாம் ஒத்தவற்றை பெருக்குபவை. அதாவது இடைநிலை பொருள் என்று எவ்வகை இலக்கணத்தோடு படைக்கப்பட்டனவோ அந்த இலக்கணத்தோடு உள்ள பொருட்கள் இவையெல்லாம். இந்த பொருட்களை எல்லாம் மனித அறிவு சிதைக்கிறது. மனித சிந்தனை, மனித அறிவின் விளைவுகள் சிதைக்கின்றன. ஐம்பூத சீர்நிலையற்ற தன் விடுதலையற்ற பல்கி பெருகும் இயல்பற்ற செயற்கை பொருட்கள் இந்த காலத்தில் மிகுந்து கொண்டுள்ளன. எவ்வளவு நேர் எதிரான நிலைப்பாடு! படைக்கப்பட்ட இடைப்பொருட்களை எல்லாம் சிதைத்துவிட்டு இடைப்பொருள் எனும் இலக்கணத்திற்கே ஒவ்வாத பொருட்களை மனிதர்கள் பெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த நூல் பதிவு செய்கிறது. உயிரினங்களில் கூட இயல்பான கோழிகள், ஆடுகள், மாடுகள், வாத்துகள் ஆகியனவெல்லாம் சிதைக்கப்பட்டு மனித அறிவினால் உருவாக்கப்பட்ட கோழிகளும், ஆடுகள், மாடுகள் ஆகியவையெல்லாம் பெருகிவிட்டன அல்லவா? இவ்வாறு பெருக்கப்பட்ட இந்த தன் விடுதலையற்ற இந்த உயிரின கூட்டம் பன்மயமற்றது. இது தன்னை ஒத்தவற்றை பெருக்காது. இப்பொருட்கள் எல்லாம் கோழியாகட்டும், மனிதர்கள் உருவாக்கிய அறிவிலிருந்து உருவாக்கிய கோழிகள், ஆடு, மாடுகள் ஆகியவையெல்லாம் தன்னை ஒத்தவற்றை பெருக்கும் நிலையில் கூட இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை ஒத்தவற்றை அது பெருக்கவில்லை என்றால் அது இடைநிலை பொருளே அல்ல. படைப்பின் இலக்கணத்திலிருந்து வழுவிவிட்டது. அவ்வாறான பொருட்களை பாதுகாத்தலும் அவ்வாறான பொருட்களை பெருக்குதலும் ஊழியை விரைவுபடுத்தும், ஐம்பூத சீர்நிலையை குலைக்கும் என்பது கருத்து. இந்த கட்டமைப்புகளை எல்லாம் மனிதர்கள் எழுப்பியுள்ள இந்த கட்டமைப்புகளை எல்லாம் சக்தி சிதைக்கிறாள் என்பதுதான் நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்பொருட்கள் எல்லாம் சிதைக்கப்படும். இப்பொழுதே இப்பொருட்கள் எல்லாம் சிதைக்கப்படுகின்றன. இனி எக்கட்டமைப்பும் நிலை பெறாது என்று நூல் பதிவு செய்கிறது. ஐம்பூத சீர்நிலையற்ற தன் விடுதலையற்ற பல்கி பெருகும் இயல்பற்ற செயற்கை பொருட்கள் மற்றும் செயல்கள் இக்காலத்தில் மிகுந்துள்ளன. இவை முதற் பொருளான சிவசக்தியின் ஒழுங்குகளுக்கு மாறானவை. இனி எக்கட்டமைப்பும் நிலை பெறாது என்பது கருத்து. இறுதியாக கடைநிலை பொருட்கள். இடைநிலை பொருட்களிலிருந்து விளையும் பொருட்கள் ஐம்பூத சீர்நிலை அற்றவையாக இருக்கும். இந்த இடைநிலை பொருள் எதை வெளிப்படுத்துகிறதோ அது ஐம்பூத சீர்நிலையற்றது. எச்சில், சிறுநீர், மலம், வியர்வை, உடலிலிருந்து வெளியேறும் காற்று ஆகியவை ஐம்பூத சீர்நிலையற்றவை. இவை தன் விடுதலையற்றவை. இவை ஆட்படுதலுக்கு உட்படுபவை. இந்த எல்லா பொருட்களுமே வடிவத்தில் நிலை பெறுவதில்லை. இப்பொருட்களுக்கு பன்மயம் இல்லை, ஒற்றைத்தன்மைகள் தான் மிகுதி. இவையெல்லாம் தன் விடுதலை அற்றவை. இவையெல்லாம் தன்னைத்தானே வடிவமைத்து தம்முடைய வடிவத்தை தாமே ஒழுங்குபடுத்தி கொள்ளும் நிலையில் இருப்பவை அல்ல. எச்சில், சிறுநீர், மலம், வியர்வை, காற்று, உடலிலிருந்து வெளியேறும் காற்று ஆகியவையெல்லாம் ஐம்பூத சீர்நிலையற்றவை என்று இதனால் தான் உரைக்கப்படுகின்றது. புவி ஓர் இடைநிலை பொருள். இதை விளக்கினோம். இதன் செயல்பாடுகள் நீர், காற்று, நெருப்பு, நிலம் ஆகிய பொருட்களாகவும் விளைகின்றன. இப்பொருட்கள் யாவும் ஐம்பூத சீர்நிலை அற்றவை. புவியிலிருந்து நீர், காற்று, நெருப்பு, நிலம் ஆகியனவெல்லாம் விளைகின்றன அல்லவா? நிலம் என்பதை ஏற்கனவே கூறிய பாறை, மணல் ஆகிய சான்றுகளோடு பொருத்தி கொள்ளுங்கள். புவியிலிருந்து நீர் வெளிப்படுகிறது, காற்று வெளிப்படுகிறது, நெருப்பு வெளிப்படுகிறது. இவையெல்லாம் ஐம்பூத சீர்நிலை அற்றவை. இவையெல்லாம் ஒற்றைத்தன்மை மிகுந்தவை. ஒற்றைத்தன்மை மிகுந்தவை யாவும் தன் விடுதலை அடையாதவை, ஒன்றுக்கொன்று ஆட்படும் தன்மை கொண்டவை. ஆகவே இவற்றுக்கென சுய ஒழுங்குகள் இல்லை. புவி வெளிப்படுத்தும் நீர், காற்று, நெருப்பு, நிலம் ஆகியவையெல்லாம் ஒன்றுக்கொன்று ஆட்படும்,
ஓரிடத்தில் நெருப்பு மிகுந்து விட்டால் நீர் அதை தணிக்கும், அவ்வளவுதான். நீர்தான், நெருப்பு தான். இப்பொருட்களில் பன்மயம் இல்லை. இவையெல்லாம் ஒரு தனித்த நிலைக்கும் கட்டமைப்புகளும் இல்லை. ஒத்தவற்றை பெருக்கும் இயல்பு இவற்றுக்கு இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறானவைதான் கடைநிலை பொருட்கள். கடைநிலை பொருட்களின் செயல் விளைவு இடைநிலை பொருட்களாக உருப்பெறுகிறது. ஒற்றைத்தன்மை கொண்ட தன்விடுதலையற்ற தன் ஒழுங்கற்ற கடைப்பொருட்கள் ஐம்பூத சீர்நிலை கொண்டவையாக உருப்பெறுகின்றன. இதுதான் சுழற்சி. இந்த கடைநிலை பொருட்கள் எல்லாம் மீண்டும் இடைநிலை பொருட்களாக மாற்றமடையும். எச்சிலையே எடுத்துக்கொள்வோம். எச்சிலாகவே நிலை பெறாது. ஆனால் எச்சில் தன்னுடைய அடுத்த நிலையில் உயிரின கூட்டத்தை பெருக்கும். அவ்வாறு பெருகும் உயிரின கூட்டம் தன்விடுதலை பெற்றதாக, தன்னை ஒத்தவற்றை பெருக்குவதாக இருக்கும். அதாவது அது ஒரு இடைநிலை பொருளாகிவிடும். மலமும் இவ்வாறானதே. நெருப்பு, நீர் ஆகிய புவி வெளிப்படுத்தும் பொருட்களும் அடுத்த நிலையில் இடைநிலை பொருட்களாக மாற்றமடைகின்றன. இப்படித்தான் புவியில் ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. நுண்ணுயிரிகளில் பொருள் வகை. தாவரங்கள் அனைத்தையும் ஒரு தொகுப்பில் சேர்த்து புரிந்து கொள்ளக்கூடாது என்பது கருத்து. அதாவது தாவரம் என்றாலே எல்லாமே தாவரம் என்று புரிந்து கொள்ளாதீர்கள். நுண்ணுயிரிகளில் தாவர வகைகள் உள்ளன. அவை பொது தாவர வகையின அல்ல. அவை ஐம்பூத சீர்நிலை அற்றவை. நுண்ணுயிரிகள் என்று இப்பொழுது நீங்கள் எதையெல்லாம் புரிந்து கொள்கிறீர்களோ அவற்றுள் தாவர வகை உண்டு என்பது கருத்து. இது இன்றைய சூழலுக்கு மிகவும் இன்றியமையாத ஒரு கருத்து. நுண்ணுயிரிகளில் தாவர வகைகள் உள்ளன, விலங்கு வகைகளும் உள்ளன. இந்த நுண்ணுயிரிகளில் உள்ள தாவர வகை பொது தாவர வகை அல்ல. பொதுவாக நாம் தாவரம் என்று செடி, கொடி, மரம் ஆகியவற்றை அழைக்கிறோம் அல்லவா? அந்த தாவரம் வேறு, நுண்ணுயிரிகளில் உள்ள தாவரம் வேறு. நுண்ணுயிரிகளில் உள்ள தாவரங்கள் எல்லாம் ஐம்பூத சீர்நிலை அற்றவை. தாவர நுண்ணுயிரிகள் சூழலுக்கு ஆட்படுபவை, தன் விடுதலை அற்றவை. அவற்றின் செயல் விளைவுகளே தாவர சங்கமம் ஆகிய இடைநிலை பொருட்களாகின்றன என்று உரைக்கப்படுகிறது. தாவர நுண்ணுயிரிகள் சூழலுக்கு ஆட்படுபவை. ஒரு குறிப்பிட்ட சூழல் இருக்கிறது என்றால் அந்த சூழலில் உயிரினங்கள், தாவர நுண்ணுயிரிகள் எல்லாம் அப்படியே பெருகும் அல்லது சிதையும். சூழலுக்கு ஆட்படும். நிலைத்தன்மை அவற்றுக்கு மிகவும் குறைவு. அந்த வகையினங்களுக்கு நிலைத்தன்மை குறைவு. தாவரம் அவ்வாறானதல்ல. ஒரு செடி இருக்கிறது என்றால் அது நீர் வற்றினாலும் உடலில் உள்ள காற்றில் உள்ள நீரை கொண்டு நிலைத்தன்மையுடன் சில காலத்திற்கு தாக்குப்பிடிக்கும். மீண்டும் நீர் பெருகினால் அது அப்படியே எந்த செடியாக இருக்கிறதோ அந்த செடியாகவே வளர்ச்சி அடையும். இது பொதுவான தாவர இயல்பு. இதை நீங்கள் அறிவீர்கள். இங்கு நுண்ணுயிரிகளை பற்றி குறிப்பிடப்படும் கருத்து என்னவென்றால், நுண்ணுயிரிகளில் உள்ள தாவர வகை மற்றும் விலங்கு வகை இரண்டுமே. இந்த நுண்ணுயிரிகள் எவ்வாறானவை என்றால் சூழலுக்கு ஆட்படுபவை. சூழல் வாய்ப்பாக இருந்தால் அவை பெருகி கொண்டே இருக்கும். சூழலில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அந்த சூழல் மாற்றத்திற்கு உடனடியாக உடனடியாக இயைந்து போகும். இது வேறுபாடு. ஒரு மாஞ்செடியாகவே இருக்கும். ஆனால் இந்த நுண்ணுயிரிகள் இருக்கின்றனவே, இந்த நுண்ணுயிரிகள் தம்முடைய வகையினத்தை மாற்றிக்கொண்டே இருப்பவை, சூழலுக்கு ஆட்படுபவை. ஒரு மிதமான வெப்பநிலையில் குறிப்பிட்ட நுண்ணுயிரி இருக்கிறது என்றால் அந்த வெப்பநிலை கடுமையாகும் போது அந்த நுண்ணுயிரி வகையின மாற்றத்தை அடைந்துவிடும். அதாவது சூழலுக்கு ஆட்பட்டுவிடும். அது அழிந்து போகிறது என்று அதற்கு பொருள் அல்ல. நுண்ணுயிரி அழியாது, வகையின மாற்றம் அடைந்துவிடும். இது ஏன் நிகழ்கிறது என்றால் அந்த நுண்ணுயிரிகளுக்கு தன் விடுதலை இல்லை. அவை ஐம்பூத சீர்நிலையற்றவை. எது ஐம்பூத சீர்நிலையில் இருக்கிறதோ அதுதான் ஒரு கட்டமைப்பாக நிலைக்கும். நுண்ணுயிரிகள் ஐம்பூத சீர்நிலை அற்றவை. இவ்வாறு ஐம்பூத சீர்நிலை அற்ற அந்நுண்ணுயிரிகள் மிக இன்றியமையாத உயிரினங்கள்.
இவையே புவியின் முதல் உயிரின கூட்டம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த உயிரின கூட்டம் தன் விடுதலை இல்லை என்பதனால் எளிதில் சிதைந்து போகும் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. தன் விடுதலை இல்லை என்பதால் சூழலுக்கு ஆட்பட்டு தம்முடைய இருத்தலை தக்க வைத்துக் கொள்ளும். ஆகவே நுண்ணுயிரி பெருக்கம் இருக்கிறது அல்லது நுண்ணுயிரி வகைமை மாற்றம் இருக்கிறது என்றால் சூழல்தான் சீர்பட வேண்டுமே அன்றி நுண்ணுயிரிகளை எவ்வகையிலும் திருத்தவும் இயலாது, கட்டுப்படுத்தவும் இயலாது என்பது கருத்து. பேரண்டத்தில் உள்ள பொருட்களை பற்றி விளக்கிவிட்டு பின்னோட்டாக, தலைப்புகளில் இல்லாத பின்னோட்டாக இந்த பத்தி இணைக்கப்பட்டிருக்கிறது. நம்மை அறியாமல் நிகழ்ந்தது. பொருட்களின் 3 வகை, முதல், இடை, கடை ஆகியன. இவற்றிலெல்லாம் அடங்காத, இவற்றிலெல்லாம் ஒட்டாத ஒரு கருத்தாக நாம் உணர்ந்து நுண்ணுயிரிகளில் பொருள் வகை என்று தனியே குறிப்பிட்டோம். இது ஒரு இன்றியமையாத பாடம். இன்றைய சூழலுக்கு இதை பொருத்தி புரிந்து கொள்வோருக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். இத்தோடு இன்றைய பாடம் நிறைவேற்றது. மீண்டும் சந்திப்போம். நன்றி. செம்மை வனம் முகநூல் பக்கத்தில் அன்றாடம் காலை 5 மணி முதல் 6 மணி வரை ஆசான்மா செந்தமிழன் ஊழி நூலில் பதிவு செய்யப்பட்ட கருத்துக்களை விளக்கி உரையாற்றுகிறார். விருப்பமுள்ளோர் நேரலையில் இணைந்திடுங்கள். ஊழி நூல் விளக்க உரைகளின் பதிவுகள் செம்மை வனம் முகநூல் பக்கத்திலும் செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் தளத்திலும் www.semmaivanam.org என்ற செம்மை இணையதளத்திலும் கிடைக்கும்.